சென்னை கொடுங்கையூரில் செல்போனுக்கு அடிமையாகி தூக்கத்தை இழந்ததால் மன ஆலோசனை பெற்று வந்த பிஇ மாணவர் விஷ ஊசியை செலுத்தி உயிரை மாய்த்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை கொடுங்கியூர் மூலக்கடை திருவள்ளுவர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் அமுல்ராஜ். இவரது மகன் பால் யூடிகேஸ் ஜேசுதாஸ் 20 வயதான இவர் வேட்டக் இன்ஜினியரிங் கல்லூரியில் கணினி பாடப்பிரிவில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். நேற்று மதியம் 3:30 மணியளவில் வீட்டின் கல்லூரிக்கு சென்ற அவர் நீண்ட நேரமாக வெளியே வராததால் அவரது தந்தை அமுல்ராஜ் சென்று பார்த்தபோது மயங்க நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது மருத்துவர்கள் பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். கொடுங்கியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கொடுங்கியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பால் யூடிகேஸ் ஜேசுதாஸ் கடந்த 2 வருடங்களாக செல்போன்களை அதிக அளவில் பயன்படுத்தியதனால் தூக்கம் வராமல் மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததும் இதன் காரணமாக மன உளைச்சல் இருந்த அவர் அருகில் கூடிய மெடிக்கல் ஷாப்ல மாட்டுக்கு மருந்துகளை செலுத்த பயன்படுத்தக்கூடிய சிரிஞ்சியை வாங்கி வந்து சோடியம் நைட்ரேட் என்னும் வேதிப்பொருளை கடையில் வாங்கி அதனை கரைத்து ஊசி மூலமாக தனது உடலில் செலுத்திக் கொண்டு உயிரை மாய்த்து கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர் கடைசியாக கழிவறைக்கு செல்வதற்கு முன்பாக தனது தங்கையிடம் அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறி சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்போனுக்கு அடிமையாகி தூக்கத்தை இழந்ததால் மனநல ஆலோசனை பெற்று வந்ததாகவும் மாட்டுக்கு செலுத்தக்கூடிய ஊசியை வாங்கி வந்து இது போன்று தனது உயிரை மாய்த்து கொண்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.